பண்ணோம். அவங்க வீட்ல இல்ல, வேணும்னா கொடுங்க, நான் சைன் பண்றேன். வீட்ல இல்லையே, அதான் வாங்கி வைக்கலான்னு. அதெல்லாம் நீ ஒண்ணு வாங்க வேண்டாம். இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம். மீனா நீ சைன் போட்டு கொடு. அத்தை, நீங்க தானே பொருள் லாஸ்ட்ல பண்ணிடுங்க மேடம். என்னடி வெளியாளுக்கு முன்னாடி உள்ள என்ன இருக்குன்னு எப்படி தெரியும்? இல்ல அத்தை, அது ஸ்ருதிக்கு வந்த பார்சல். என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? அத்தை, அது இப்பெல்லாம் நான் உன்கிட்ட கேட்டேனா? உன் வேலையை மட்டும் பாரு. இப்படிதும் நல்லது இல்ல. நான் சமைச்சு கொடுக்கறத வேண்டான்னு சொல்றேன். இதோ இந்த போட்டியில தான் வந்தது. நான் தான் என்னன்னு பிரிச்சு பார்த்தேன். நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அது என்னோடது. வாங்கி வச்சது வரைக்கும் ஸ்ருதி, இதுல என்ன பர்சனல் திங்ஸ் யார் எடுத்தாலும் பிடிக்காது. என் மம்மியா இருந்தாலும் நான் சத்தம் போடுவேன். இல்லம்மா, நம்ம ஸ்ருதியோடதுதான். கூட என்னால திருப்பி அனுப்ப முடியாது. நீங்க பிரிக்கும் போது ஏதாவது ஆச்சா இல்லையான்னு எனக்கு டேய், ஆண்டி ஏன் இப்படி பண்ணாங்கன்னு அவங்கள கேட்காம என்ன क्वेश्चन பண்ணிட்டு இருக்க? அது அவங்களுக்கு தெரியாதுல்ல, ஃபர்ஸ்ட் டைம் தானே அது. ரவி, புனிதனமா பேசுனேன். இதுதான் நீ சப்போர்ட் பண்ற லட்சணமா? இப்படி சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சிருக்காதல்ல நீ சொல்லிருக்கணும். இல்லம்மா, செய்யக்கூடாதுன்னு அவ சொல்லணுமா? மாமியார கொஞ்சமாவது மதிக்கிறாளா அவ? முத்துவும் அப்படிதான். ஒருத்தி மொத்தமா முந்தானில அவனை முடிஞ்சு வச்சிருக்கா. சிலனா நாள் போகாது, அதை விடுங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. தப்பெல்லாம் இல்ல, ஆனா அத்தை எதிர்க்க அப்படி சொல்லாம ஸ்ருதிய தனியா ரூமுக்குள்ள. சரி, இனிமே இப்படி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாங்க, விடுங்க. சரியா நீ என்னடி என்ன என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றத நான் கேட்கணும். நீ எல்லாம் எப்ப இந்த குடும்பத்தை பிரிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்க? பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குல்ல, அது போதாதா? என்ன இந்த மனோஜ் படிக்க வச்சுக்க போய் ஒரு துறையை பத்தி பல வருஷம் படிச்சு பல பேரோட கூடி பழகி காலேஜ் கடந்து போகும்போது சவாரி இறக்கி விட போகும்போது ஏக்கமா பாத்துருக்கிறேன். உண்மைதாங்க. வீட்டுல இருந்து வந்திருந்தாலே எங்க அம்மாவோட தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அப்பவும் கார் தானாங்க? நமக்கு பிடிச்சதா தானே மீனா? பேசுறோம் பாத்தீங்களா, படிச்சிருந்தா டிகிரி வாங்கியிருந்தான்னு. அந்த மாதிரி சத்யாவும் பின்னாடி. யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? பிரின்சிபல் ரூமுக்கு எப்படி போனோம்? அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, அங்கதான் நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். அந்த கதவை தட்டினா தானே வர சொல்லுவாரு. ஏன்பா